இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சா எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன். எல்லா ஜோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டாடா. ஒருவேளை பேரன் பிறக்கலைன்னா உன்னை தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னமோ பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி எந்த ஆம்பளை இப்படி இருப்பாடா? வெக்க மாட்டா, அசிங்க மாட்டா? ஏன் நான் மிஸ்டர் மெட்ராஸ் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இப்படி அடிச்சிருக்கேன். என்னை பார்த்து ஆசைப்படாத ஆம்பளையிலும் கிடையாது பொம்பளையிலும் கிடையாது. இந்த உடம்ப பார்த்தே உங்க பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லைன்னா என்னை விட யாரோ மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனை வெளியே அனுப்புங்கடா முதல்ல. ஏய், வாப்பா, வா. சரி, முதல்ல வா. நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதான். இந்த பாருமா, நான் நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. டேய் தலைவா, இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் கதவை சாத்த. இதுவும் புடிங்கிட்டா பஞ்சரான மாதிரி சத்தம் கேக்கு. இவனா எல்லாம் அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்களே. ஒரு நிமிஷம் இங்க வா சித்தப்பு. வா. எல்லாம் ஏன் அவசரப்படுறா? உன் விஷயமா தலை பேசிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வெளியே எடுத்துறேன். உங்களால கண்டிப்பா வெளியே எடுக்க முடியாது. எப்படி கரெக்டா சொல்றான் சித்தப்பு, இப்படிலாம் நீ யோசிச்சனால தான் உள்ள நான் களி தின்னுட்டு இருக்கேன். சித்தப்பு, என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு சித்தப்பு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படில முடியும்? அப்படி கேளுங்க. யார் நீங்க? உய்ய பாலாடா, உய்ய பாலா. உய்யா பாலாவா? பாண்டியனின் ராஜேயத்தில் உய்யலாலா படம் பார்த்தீங்கள, பாட்டு கேட்டீங்கள, அது உய்யலாலா. அண்ணன் உய்ய பாலாடா. அதுக்கு என்ன இப்ப? டேய், நீ கட்ட பஞ்சாயத்து கரையாளுங்க ஐயா, மணி பெயிண்டிங் மூர்த்தி கையா, இல்ல கள்ள நோட்டு வெள்ளபாலு கையா, யாரு கை சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் இந்த கொலைக்கு நான் பேரம் பேசினேன். நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பாதி எனக்கு கொடுத்துரு. பரோடா பண்ற கொலைக்கு டீல் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நோன்னு கத்திட்டேன். ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் கிடைச்சாலும் உண்மையான கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு நைட்டு உன் கையை முறிச்சிக்க, அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில எசாக்கி விட்டுறேன். உன்னை நம்பி உடைக்கலாமா? ஒழுங்கா கையை உடையல, மத்தத நான் பாத்துக்கிறேன். உடைக்கிறேன். டேய், நான் ஜெயில விட்டு வெளியே போகணும்னு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? போகணும் தலைவா, போகணும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டில் மேலே ஏறி ஓங்கி என் கையை மிதி. என் கை உடையும். என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில என் சித்தப்பனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். வா வா மிதி. என்ன தலைவா வளரீங்களா? உனக்காக என் உயிரை வேணா கொடுப்பேன். அதுக்காக கையோட காலோட என்கிட்ட சொல்லாத. டே மடையா, எனக்காக நீ உயிரை விட்டானா உன் பொண்ண தாண்டா வெளியே போகும். நான் வெளியே போனோமா? டேய் மிதிடா. கடவுளே 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 மிதிடா மிதிடா. என்னது எல்லாம் வாங்கைய முறிக்க சொன்னா அவங்கள முடிச்சிருக்க என்ன? உன் கூட சகவாசம் வச்சுட்ட பத்தியா? என் தலையில தலை சரியில்லை. மண்டையும் ஆலயம் பாரு வந்து வாச்சிருக்கானோ பாரு. எனக்கு எல்லாம் வாங்க சாமி, கைதி சாமி வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாம் சுத்தி நில்லுங்க. சாமி, எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. எதுக்கு? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா நான் மாலை போடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதனால இந்த வருஷம் படி பூஜை என் வீட்டுல இல்ல சாமி, இங்க தான் நடத்த போறேன். நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயப்பனுக்கு கோமா பாக்குறானே. ரொம்ப கேவலமா பாக்க சார். ஓ, இப்ப பாரு எப்படியா. யானைக்கும் அடிசருக்கும், புலிக்கும் குறி மாறும், அர்ஜுன வில்லும் தசை மாறும். கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றவாளி தப்பிக்காம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமும் அதிர்ஷ்டம் வேணும். ஆனா குற்றவாளிக்கு ஒரு நிமிஷம் போதுமே அவன் தப்பிச்சு போறதுக்கு. 23 மணி நேரம் 59 நிமிஷம். நம்ம ஜெயிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டானே. அதுக்கு இவர் மேல என்ன தப்பு இருக்கு? போன வாரம் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல சின்சியாரிட்டிக்கும் சீரியஸுக்கும் யாரை பத்தி பாடம் நடத்துறாங்க தெரியுமா?
யார நம்ம சாமியை பத்தி தான். சோ தண்டனைக்குரியவன் தப்பிச்சு போன குருசாமி தானே தவிர நம்ம ஜெயிலர் சாமி இல்லையே. இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தது மாதிரி தெரிஞ்சேன். உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன், இப்போ உணர்ந்து சொல்றேன். உணர்ச்சியை ஏன் சார் பாக்குறீங்க? இப்ப உணர்ந்துட்டார்ல, அதை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரபல நிதி நிறுவன அதிபர் யானை ஈஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குருசாமி என்பவர் புழல் சிறையிலிருந்து தப்பிவிட்டார். அவரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹலோ, ஒரு ஃபோன் பண்ணிட்டா? பண்ணிக்கோங்க. நான் குரு பேசுறேன். ஏய், எங்க இருக்க? உன் தலைக்கு 50